பிளாட்டிபஸ்ங்கிற விலங்கு எதனால பூமியில இருக்க சாத்தியமே இல்லாத ஒண்ணுன்னு சொல்றாங்க தெரியுமா? முதலாவதா பிளாட்டிபஸ் ஒரு பாலூட்டி. ஆனா எப்படியோ இது முட்டைகளை போடுது. இது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட போது ஏதோ ஒரு விசித்திரமான பறவை, ஊர்வன அல்லது உயிரியல் ரீதியா எந்த அர்த்தமும் தராத ஒரு புதிய வகை விலங்கு அப்படின்னு தான் கருதப்பட்டது. ஆனா விஷயங்கள் இன்னும் விசித்திரமா காணப்படுது. பிளாட்டிபஸ்கள் பாலை வேர்வையா சுரக்கின்றன. சாதாரண விலங்குகளை போல இவற்றுக்கு உடல் அமைப்பு கிடையாது. அதற்கு பதிலா இவற்றோட குட்டிகளுக்கு உணவளிக்க வேண்டிய நேரத்துல அவற்றோட தோலுக்கு அடியில உள்ள சுரப்பிகள் பாலை வெளியேற்றுகின்றன. அத குட்டிகள் தாயின் உடல்ல இருந்து நக்கி குடிக்கின்றன. அவற்றோட ரோமங்களுக்கு அடியில இருக்கும் விசித்திரம் இது மட்டுமில்ல. ஆண் பிளாட்டிபஸ்களின் பின்னங்கால்கள் விஷத்தன்மையோட காணப்படுது. இது பாய்ச்சக்கூடிய விஷம் ஒரு விலங்கையே முடக்கக்கூடியது. மேலும் மனிதர்களுக்கு பல மாதங்களுக்கு தீராத கடும் வலியையும் தரக்கூடியது. நீருக்கடியில இருக்கும் போது இவைகளுக்கு கண் தெரியாது, வாசனைய அறிய முடியாது, காது கேட்காது. இவைகளுக்கு வயிறு கிடையாது. உணவு நேரடியாக குடலுக்குள் சென்று சத்துக்கள் உறிஞ்சப்படுது.